அண்ணாச்சி கிரகங்கள் தரும் யோகம் சொல்லுங்க அண்ணாச்சி. செவ்வாய் மங்களகாரகன் தரும் யோகத்தை சொல்லுங்க. செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று விட்டால் அதுக்கு ருசக யோகம் என்று பெயர். இந்த யோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த செவ்வாயுடைய பலம் இருந்துச்சு இவங்களுக்கு. இதுல என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயுடைய கேரக்டர்ஸ், தைரியம், வீரம், அதிகாரம் உள்ள பதவிகள், வேற கிரகங்கள் அங்க உள்ள நுழையும் பொழுதுதான் அதுல கொஞ்சம் குறையுமோ தவிர இந்த யோகத்தை பெரும்பாலும் கொடுக்காம விடா. சீக்கிரம் கொடுக்கா, லேட்டா கொடுக்கா. கரெக்டான டயத்தில் வந்துருச்சுன்னா அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு அர்த்தம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா யாரோ டிஸ்டர்ப் பண்ணாங்க. சுகமே சொல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி கிரகங்கள் தரும் யோகங்கள் ரொம்ப அருமையான தலைப்பு அண்ணாச்சி. பேசுவோம்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்க அண்ணாச்சி. செவ்வாய் மங்களகாரகன் தரும் யோகத்தை சொல்லுங்க அண்ணாச்சி. கிரகங்கள் தரும் யோகங்கள் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே காரவத்துவங்கள் இருக்குது. அதில் சில மைனஸான காரவத்துவங்கள், பயம் கொடுக்கக்கூடிய காரவத்துவங்களை நினச்சி நிறைய பேர் பயப்பட்டுட்டு இருக்காங்க. ஜாதகத்தை பார்த்து பயப்படவே கூடாது. முதல்ல தோஷங்களை பார்த்தும் பயப்படக்கூடாது. ஏன்னா ஒரு தோஷம் ஒன்றுக்கும் மேற்பட்ட யோகம் செய்ய தயாராக இருக்குன்னு அர்த்தம். நேற்று நீங்கள் கிளாஸில் சொன்ன மாதிரி சந்தோஷத்திலே தோஷம் இருக்குல்ல. பாருங்க, ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாழ்க்கையில் நான் நிறைய சிரமப்பட்டேன், அது செவ்வாய் தோஷமானாச்சு, அது காரணமா? அஷ்டமச்சனி காரணமா? ஏழரைச்சனி காரணமா? இல்லை எனக்கு கிரகங்கள் மறைஞ்சிருச்சு அதனால் எனக்கு இந்த துன்பம் துயரமா? அதுதான் எனக்கு ஒரு கடந்த 6-7 வருஷம் சிரமத்தை கொடுத்துருச்சா அப்படின்னு அவருடைய சிரமத்துக்கும் தோஷங்களை சொல்கிறார். இப்போ எப்படி இருக்கீங்க அண்ணாச்சி? எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு, இப்போ நல்லா இருக்குது, எங்கள் குழந்தைகளை பற்றியும் பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் இப்போ எல்லோரும் நாங்கள் சீராக போய்கிட்டு இருக்கு, தொழில் நல்லா இருக்குது, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பவும் தோஷத்தான் சொல்லுவேன். அந்த சந்தோஷத்துலேயும் என்ன இருக்குது? தோஷம். அப்போ நல்லது கெட்டது எல்லாமே ஒரு தோஷங்கிறது ஒரு யோகத்தையும் தருதுங்கிறது நம்ம நடைமுறை பேச்சிலே வருது. சரியா? அப்போ கிரகங்கள் தரும் யோகங்கள், ஒரு கிரகம் என்ன செய்யுது அப்படின்னு பேசுவோம்னு நமக்குள்ள அன்றைக்கி பேசும்போது இயல்பாக வந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா, சூரியன், சந்திரன், ராகு, கேது, இந்த 4 பேரை தவிர செவ்வாய், குரு, சனி, புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களுக்கு ஒரு யோகங்கள் இருக்குன்னு அன்றைக்கி பேசும்போது ஒரு வார்த்தை. இந்த 5 கிரகங்களுக்கும் இந்த ஐவருக்கு குஜாதி ஐவர்னு ஒரு பேர் உண்டு. குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லி பேர் உண்டு. அதை அடிப்படை படிக்கும்போது நமக்கு குருநாதர் ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார். பாருங்கள், அதில் இப்போ நீங்கள் பாருங்கள், கேந்திரம், திரிகோணம், உபஜயம், காமத்திரிகோணம், பணவரஸ்தானம் அப்படின்னு சொல்லி நமக்கு படிச்சிருப்போம். 1, 5, 9, 1, 4, 7, 10, 3, 6, 10, 11 இப்படின்னு ஒரு பிரித்து அதுக்கு ஒரு பேர் வச்சு படிச்சிருப்போம். இந்த மாதிரி இந்த செவ்வாய் பகவான், இன்றைக்கி நம்ம செவ்வாயை பற்றி பார்ப்போம். செவ்வாய் பகவான் 1, 4, 7, 10 இடங்களில் லக்கணத்திலிருந்து லான்னு போட்டிருக்கோம், அதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஆமாம், லக்கணம்னு இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். மக்களும் ஜாதகத்தை எடுத்து அப்படி தட்டி விட்டு பார்க்கணும். நிறைய பேர் எடுத்து பாருங்கள், பயப்படாமல் பாருங்கள், ஒன்றும் அந்த செவ்வாய் 4ல் இருக்கார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா? 7ல் இருக்கார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா அல்லது உச்சம் பெற்றிருக்காரா? 10ல் இருக்கார், ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா? லக்கணத்தில் இருக்கார், பலம் பெற்றிருக்காரா? இப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அப்போ செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று விட்டால் அதுக்கு ருசக யோகம் என்று பெயர். இந்த யோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் லக்கணத்தில் இருந்துச்சுன்னா அது பலம், 4ல் இருந்துச்சுன்னா அது நீச்சம், அதை எடுத்துடக்கூடாது. 7ல் இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. ஆனால் மேச லக்கணத்துக்கு 10ல் இருந்தால் உச்சம், திக்பலம்னு எக்ஸ்ட்ரா ஒரு யோகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அது கேந்திரத்தில் மகரத்தில் இருந்தால் உச்சம்னு இருக்கும். பொதுவாகவே இந்த 10ஆம் இடத்து செவ்வாய்க்கு ஒரு தனி சிறப்பு உண்டு, உங்களுக்கே தெரியும். அது 4ஆம் பார்வையாக என்ன செய்யும்? லக்கணத்தை. செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தை பார்த்தாலும் சிறப்பான ஜாதகம்னு பல இடங்களில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொல்லி புரிஞ்சாச்சு. தன் தோஷத்தை தான் ஏற்றுக்கொண்டு யோகத்தை தரக்கூடியவர் செவ்வாய். தோஷம் ஆனால் பார்த்து அவன் மங்களகாரகன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அது ஒரு தனி கணக்கு. ஆனால் அந்த மேச லக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருக்கணும், அல்லது எங்கே இருக்கணும்? மகரத்தில் 10ல் இருக்கணும். சரி, இந்த செவ்வாய் கூட யாராவது வேறு ஆட்கள் இருந்தால் இது நமக்கு யோகம் பாதிக்குமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். தனிச்சிருக்கும் போது பலன் அதிகம். சில கிரகங்கள் கூட சேரும்போது கொஞ்சம் குறையுமோ தவிர இல்லாமல் போகாது. உடனே ஒரு ஆள் கேட்கும், வக்கரமாக இருந்தா என்ன? நிச்சயம் கேட்பா கீழே, அண்ணாச்சி வக்கரமாக இருக்குது சொல்லுங்கள். 10ல் வக்கரமாக இருக்குது, உச்சமாகவும் இருக்குது, வக்கரமாகவும் இருக்குது. என்னைக்கு ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுதும் கூட பாவிகள் சேரும் பொழுதும் அதனுடைய தன்மை கொஞ்சம் குறையுமோ தவிர
இல்லாமல் போகாது. பலன் இருக்கும். பலன் இருக்கும். கொஞ்சம் எவ்வளவு பிழை இருக்கிறதோ பரிசை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறான்ல திருவிழாடல, அது மாதிரி இருக்கும். சரியா? கொஞ்சம் குறையும்போது தவிர இல்லாமல் போகாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு நிறைய டவுட் வந்துடும் நம்ம மக்களுக்கு. அப்போ கேந்திர செவ்வாய் வக்கரம்னா என்ன, நீச்சங்கிறதுக்கு இதுக்கு எடுக்கவே கூடாது. 4ல் இருக்குது, ஆட்சி இல்லையா, கிடையாது. நீச்சமாக கிடையாது. ஒன்று ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றிருக்கணும். கேட்டாங்கய்யா, இதான் ரூல்ஸ். இதான் ரூல்ஸ். இப்போ ரிஷபலக்கணம் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, இங்கே 4ல் செவ்வாய் 7ல் இருந்தால் ருஷக யோகம் இங்கே வேலை செய்யும். இவருக்கு இந்த யோகத்தில் உண்டு. ஏன்னா அந்த வீடு 7ஆம் வீடு. மிதுனத்தில் இருக்குது. மிதுன லக்கணத்தில் ஒரு ஆள் பிறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவருக்கு 4ல் செவ்வாய் 7ல் செவ்வாய் 10ல் செவ்வாய் இருந்தாலும் இங்கே இந்த இது வேலை செய்யாது. ஏன்னா எதுவுமே ஆட்சி இல்லை. அவங்க அதை விட்டுறணும். கடகலக்கணத்துக்கு வாங்க. கடகலக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது, நீச்சம் நோ. 4ல் செவ்வாய் 7ல் செவ்வாய்க்கு உண்டு, 10ல் செவ்வாய்க்கு உண்டு. கடகலக்கணத்துக்கு செவ்வாய் மகரத்தில் இருக்கா அல்லது 10ஆம் இடமான மேசத்தில் இருக்கா, இந்த யோகம் உண்டு. கேட்டாங்கய்யா, இப்போ சிம்ம லக்கணத்துக்கு வந்தீங்கன்னு வைங்க, 4ஆம் இடத்துல செவ்வாய் பலம் உண்டு. 7ல் செவ்வாய் இருந்தால் கிடையாது, 10ல் இருந்தாலும் கிடையாது. அங்கே 4ஆம் இடத்துல மட்டும்தான் அவர் வீடாக வரும். கன்னியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கன்னியா லக்கணத்துக்காரங்களுக்குன்னு வைங்க, 4ல் செவ்வாய் 7ல் செவ்வாய் 10ல் செவ்வாய் இங்கேயும் பலம் இல்லை. அதனால் இந்த யோகத்தை அவங்க பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. கன்னியா லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திக்பலம்னு ஒன்று வரும், அது வேற. பலம் பெற்று வரக்கூடிய இந்த ருஷக யோகம்ங்கிறது இல்லை. துலா லக்கணத்துக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, லக்கண செவ்வாய், அதுக்கப்புறம் துலா லக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்னது, மகரம், அங்கே உச்சம். அப்போ துலா லக்கணத்துக்கு மகரத்தில் செவ்வாய், துலா லக்கணத்துக்கு 7ல் செவ்வாய், இது ரெண்டும் ஓகே. விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம், அது ஓகே. விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது சார், இந்த யோகம் உண்டு. 4ல் இருந்தால் 7ல் இருந்தாலும் 10ல் இருந்தாலும் கிடையாது. 10ல் செவ்வாய் திக்பலம்னு ஒன்று இருக்கும், அது வேறு, இதில் வராது. அதே மாதிரி தனுசுக்கு வந்துருங்க, 4ல் செவ்வாய் 7ல் செவ்வாய் 10ல் செவ்வாய் நோ. தனுசுக்கு அடுத்து மகரத்துக்கு வந்தீங்கன்னா லக்கண செவ்வாய் உச்சம், 4ல் செவ்வாய் உண்டு. தனுசுக்கு மகரத்துக்கு மகர லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் உண்டு, 4ல் மேசத்தில் இருந்தாலும் உண்டு, இதுக்கு ஓகே. கும்பத்துக்கு 4 7 10ல் இருந்தால் மட்டும்தான், 4ல் இருந்தாலும் கிடையாது, 7ல் இருந்தாலும் கிடையாது இந்த யோகம். அதுக்கப்புறம் மீனத்துக்கு வந்துடுங்க. மீனத்துக்கு செவ்வாய் வந்து 4ல் இருக்குது, 7ல் இருக்குது, 10ல் இருக்குனாலும் இங்கே பலம் இல்லை. அதனால் இது வந்து 1 4 7 10ல் இருந்தால் இது பொருத்தத்துக்கு வராது. இதுதான் கணக்கு. அப்போ லக்கணமும் மிதுனமும் இதில் எக்ஸப்ஷன். ஆமாம், லக்கணப்படி 1 4 7 10ல் செவ்வாய் இருந்து பலம் பெற்றால் உண்டு. இதில் 4 7 10க்கு கொஞ்சம் அதிகம். இந்த லக்கணம்ங்கிறது நம்ம கேந்திரத்துக்கும் சொல்லிடுறோம், திரிவோணத்துக்கும் சொல்லிடுறோம், காமனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த செவ்வாயுடைய பலம் இருந்துச்சு இவங்களுக்கு. இதில் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயுடைய கேரக்டர்ஸ், தைரியம், வீரம், அதிகாரமுள்ள பதவிகள், வாகனங்கள், மண்மனை பூமிகள். அவர் எவ்வளவு உடல் நலத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் ஸ்ட்ரக்சராக வந்துடுவார். அவருக்கு பூமி மனையினால் நல்ல யோகங்கள் இருக்கும். வாகனங்கள்லாம் இந்த பெரிய வாகனங்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எந்தெந்த வாகனங்கள் வச்சுருக்காங்கன்னா லாரி, இந்த மாதிரி பெரிய வாகனங்கள் வச்சுருந்தவங்களுக்கு இது பொருந்தும். அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவத்துறையில் இருக்காங்க ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கள். நான் பெரிய அளவில் இன்ஜினியரிங் படித்து நான் பெரிய லெவலில் வந்தேன் இருக்கும். இந்த செவ்வாயோடைய கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா சிறப்பாக இருக்கும். பையன் சிறு வயசில் அந்த பிள்ளை ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப இதாக இருந்தான், ஆனால் போக போக மாறி நல்லா வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கும். ஒரு வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நிறைய இழந்துட்டோங்கிற போது மன தைரியம், பரவாயில்ல நம்ம மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து மீண்டும் அவங்கள விடாமுயற்சி அப்படிங்கிறதே செவ்வாய் தான் சார். விடாமுயற்சியை வெற்றிக்கு அறிகுறினா இந்த விடாமுயற்சியில் ஜெயிக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த செவ்வாய் இருக்கும். அரசாங்கத்தில் பெரும் பதவியில் இருப்பாங்க, அரசியலில் பெரும் பதவியில் இருப்பாங்க. நான் அரசியலில் இருந்தேன் சார், நல்ல பதவியில் இருந்தேன். ஒரு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ஒரு பதவி கிடச்சிச்சு. அரசாங்கத்தில் ஒரு சாதாரண அதிகாரியாக இருந்தேன், நான் ப்ரொமோஷன் ஆகி வந்துட்டேன். பதவி, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன் சார், ஒரு சின்ன பொறுப்பில் தான் இருந்தேன். என்னுடைய அனுபவத்தில் நான் இப்போ பெரிய பொறுப்பில் வந்துட்டேன், எனக்கு இது எதிர்பார்க்கலை. பதவியின் தரத்தை உயர்த்துவது வந்து இந்த செவ்வாய், இந்த யோகம். இது நல்லா பாருங்கள், லக்கணப்படி நம்ம பார்க்குறோம்ல, சந்திரனுக்கு 4 7 10ல் இருந்தால் கூட இது நிறைய பேருக்கு வேலை செய்யுது. நம்ம சொல்கிறது ராசிக்கு 4 7 10ல் ராசிக்கு, அதான் சந்திரன் நின்ற இடத்துல இருந்து சார் எனக்கு மேசத்தில் செவ்வாய், ஆனால் ராசி மகரமாக வந்துருச்சு,
அவங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வரும். சந்திரன் நின்ற இடத்துலேருந்து 4, 7, 10 அப்படிலாம் நடக்கும். 2ல் 1 இருந்தாலும் சரி. அதுவும் நிறைய நம்ம இடங்களில் நம்ம பார்க்குறோம். என்னென்னா அந்த சந்திரன் படியும் சிலருக்கு அந்த யோகங்களை அது கொடுக்கத்தான் செய்யுது. எப்படி பார்த்தீங்களா? சூப்பர். இதுதான் கிரகங்கள் தரும் யோகம். இப்போ இந்த ருசு யோகம் வச்சுருக்கவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 எம்ப்ளாயிஸ் 1000 எம்ப்ளாயிஸ் வச்சு வேலை வாங்குவாங்க, பெரிய பணக்கார லெவலில் இல்லை இருப்பாங்க. அதாவது வந்து அதிகார பதவிங்கிறது, கமாண்டிங்கிறது, ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறாருங்கிற போது அந்த கமாண்டிங் பவர் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு சொல் சொன்னால் அதை கேட்கக்கூடியது. அதே மாதிரி பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, பாடி பில்டர்ஸ் பண்ணுறவங்க, பெரிய கட்டடக்கலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இருக்கும். ரெஸ்லர்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு இது இருக்கும், ரெஸ்லிங் விளாட்றவங்க. ஆமாம், அவங்களுக்கெல்லாம் இது இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ரத்த சம்பந்தமான வியாதிகள் இருக்குதுன்னா இதில் வந்து அதை எழுவிட்டு போகும். எனக்கு பிளட்டில் ஒரு மருத்துவம் இருந்துச்சு, இது சரியாக போச்சு. நீங்கள் இதை பார்த்தே சொல்லிடலாம். 10லேருந்து லக்னத்தை பார்க்குறப்போ அந்த பிளட் சம்மந்தப்பட்ட வியாதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்டால் குணமாயிரும் சொல்கிறான். ஆயிரம் சொல்லிடலாம். 10ல் இருந்தாலும் பலம் பெற்று இருக்கான்னு. அதான் பலம் பெற்று. 10ல் இருந்தால் திக்பலம்ங்கிறது வேற. இது பலம் பெற்று இருக்கும் பொழுது இது என்ன செய்யறதுன்னா அந்த ருச்சக யோகத்தை கொடுத்துருது. இதுதான் அதில் அந்த 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 5 கிரகத்துக்கு இது ஒரு சிறப்பம்சமாக சொல்லியிருக்காங்க. சூப்பர். இந்த சகோதர பாசம், சகோதர உறவுகள், ரைட்டா? இந்த நிறைய பாருங்கள், செவ்வாங்கிறது காரம். சிலர் கார வகைகள் தயாரித்து ஃபேமஸ் ஆயிடுவாங்க. செவ்வாங்கிறது வெப்பம். பெரிய கேட்ரிங்கில் இந்த செவ்வாயோட காரத்துவத்தை பூரா நீங்கள், செவ்வாய்னா என்னங்கிறத பூரா நீங்கள் தொகுக்கணும். ஒரு ஆள் நல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய ஆளாக இருக்கார், வெப்பம் செஞ்சுருக்காரு, அதுக்கு செவ்வாய் நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தீங்களா? சூப்பர். குத்துச்சண்டை வீரராக போகிறாங்கணும், அப்போ இந்த மாதிரி இருந்தால் ஓகே. வேறு கிரகங்கள் அங்கே உள்ள நுழையும் பொழுது தான் அதில் கொஞ்சம் குறையுமோ தவிர இந்த யோகத்தை பெரும்பாலும் கொடுக்காம விடாது. சீக்கிரம் கொடுக்கா, லேட்டாக கொடுக்கா. கரெக்டான டயத்தில் வந்துருச்சுன்னா அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு அர்த்தம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா யாரோ டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு அர்த்தம். என்ன செஞ்சிடல? சூப்பர். இப்போ பேரு புகழ் அதுக்கு இது ரொம்ப உதவும் இல்லை? ஆமாம், உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்தஸ்தாக இருந்தாலும் இது வந்துடும்ல. ஒரு நல்ல பதவியில் இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்தானே ஆகும். 2வது பக்தி. செவ்வாங்கிறது உங்களுக்கு அந்த பக்திக்கு உண்டானதாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் நினைச்சிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த செவ்வாய் வளர்த்துட்டாலே சார் உடம்பை பேணி பாதுகாப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சராக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து செங்கச்சூளை வச்சுருக்காரு அப்படின்னா அந்த செவ்வாயோட ஆதிக்கம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. பெரிய இயந்திரங்கள் வச்சுருக்காங்கல்ல, செவ்வாங்கிறது இயந்திரம். அந்த இயந்திரங்கள் வச்சு செய்யக்கூடிய பெரிய ஃபேக்ட்ரி ஓனர்கள், அந்த ஃபேக்ட்ரியில் நுணுக்கமாக வேலை செய்யணும் இருப்பான். சார், எந்த ஒரு மிஷினரியாக இருந்தாலும் எந்த மோட்டராக இருந்தாலும் நான் அதை அக்யூரேட்டாக டெவலப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பாருங்கள் இந்த அமைப்பு இருக்கும். சிலர்லாம் பாருங்கள், அது அந்த நாலேஜ் இருக்கும். இன்ஜினியரிங் மைண்ட் செட்டு, இன்ஜினியரிங்கே படிச்சிருக்க மாட்டார், பட் ஈக்குவல் மைண்ட் செட்டில் இருப்பார் அவர். அந்த நாலேஜ் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சார், மிஷினரி வச்சு வேலை செய்யணும், சரி, மிஷினரி சரி பண்ணுறது சரி. செவ்வாங்கிறது மின்சாரம். அந்த மின்சாரத்துறையில் வந்து பெரிய பொறுப்பில் இருக்காங்கன்னு வைங்க, மின்சாரம் தயாரிக்கிறதுல இருக்க அங்கங்கே அந்த செவ்வாயுடைய குணங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் சூப்பர்வைசராக இருந்தேன், ஆர்மியில் வந்து பெரிய அதிகாரியாக இருந்தேன். எந்த ஒரு விஷயத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு சமாளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். பொதுவாக வந்து பாருங்கள் சார், லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ 1, 4, 7, 10 செவ்வாய் பலம் பெற்றிருந்தால், இப்போ சந்திரன் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, செவ்வாய் பலமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, சந்திரனுக்கோ லக்கணத்துக்கோ, சந்திரன் இடத்துலேருந்து 1, 4, 7, 10 லக்கணத்துலேருந்து இங்கே செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் இந்த ருச்சக யோகம் என்ற ஒரு யோகத்தை அனுபவிப்பார். நீங்கள் அதில் பயப்பட வேண்டியதே இல்லை. புரியுதா இல்லையா? இந்த யோகா அவங்களுக்கு கிடைச்சே தீரும். சில கிரக அமைப்பின்படி முன்பின் இருக்கும், 30 வயசுல கிடைக்கும், 35 வரைக்கும், 40 பீரியட் வேணால் மாறும், வாழ்க்கையில் அது கிடைக்காம விடாது. சூப்பர் நச்சு. இதுக்கு செவ்வாய் நடக்கணும் அப்படிங்கிற ஏதாவது கம்பல்ஷன் இருக்குன்னாச்சு. இப்போ தான் நீங்கள் கரெக்டான பாயிண்ட் வரீங்க. இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று செவ்வாய் தசை நடக்கிற போது கிடைக்குது. பெரும்பாலும் செவ்வாய் எந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். இப்போ செவ்வாய் வந்து புதன் வீட்டில் உட்காந்தா புதன் திசையில் கூட கொடுத்துரும். செவ்வாய் சனி திசையில் உட்காந்து ஒரு கிரகம் உட்காந்து, எந்த ஒரு கிரகமும் அவர் அமர்ந்த வீட்டின் திசை நடக்கும்போது பலன்கள் நடக்கு, அனுபவத்தில் சரியாக தான் இருக்கு. புரியுது. இப்போ சுக்கிர தசை ஒருத்தருக்கு மேஷராசியில் நடத்துது, அப்போ அந்த செவ்வாய் அங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம பார்க்கணுமா? அதாவது சுக்கிர தசை நடக்கு அப்படின்னா சுக்கிரன் வீட்டில் யார் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கிரகத்துடைய கேரக்டரும் அந்த ஆதிபத்தியம் வேலை செய்யும். சொல்ல புரியுதாங்கய்யா? அப்படி வேலை செய்யும். இப்போ செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த சுக்கிர தசையில் இந்த செவ்வாயோட கேரக்டர் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு 10ல் செவ்வாய்னு வச்சுக்கோங்க, திக்பலம். சனி தசை நடக்கும்போது கூட அதை கொடுத்துரும். உட்கார்ந்த வீட்டுக்காரனுடைய திசையிலையும் அது நடக்கு, அதனுடைய திசையிலையும் நடக்கு. இப்போ சிலருக்கு செவ்வாய் தசை வராது. ஆமாம், நான் சொல்ல புரியுதா? 4ஆம் இடத்துல செவ்வாய் பலம், ஐயா எனக்கு மகர லக்னம் 4ல் செவ்வாய் பலம், எனக்கு செவ்வாய் தசை வரல, அவர் பிறந்தது திருவாதிரையில் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யும்? முதல் ராகு தசை, செவ்வாய் தசை வரலைன்னா அப்போ செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கு, எங்கே பார்க்குது, அந்த வீட்டினுடைய திசையில் கொடுக்கும்.
புரியுது அண்ணாச்சி. இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தரும் யோகம். நிச்சயமா. இது இந்த பலம் பெற்றா. ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், லக்கணத்தை செவ்வாய் பார்த்தாலும், லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும், செவ்வாய் 10ல் இருந்தாலுமே சிறப்பான ஜாதகம்னு அது பொது விதியில் சொல்கிறோம். இது யோகம், அதை விட இது அடுத்தபடி யோகம். சூப்பர் அண்ணாச்சி, சூப்பர். நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணாச்சி. சுகமே சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.